ஒரு போராட்டம் இருக்குங்கிறாரு. போராட்டம் இருக்குன்னு சொல்லலை, நல்ல போராட்டம் இருக்குங்கிறாரு. ஏன் நல்ல போராட்டம் இருக்குன்னு சொல்றாருன்னா, அந்த யுத்தத்தை ஜெயிப்பதற்கு தேவையான எல்லா அனுகூலங்களையும் நமக்குள்ள வச்சிருக்கிறார். கட்டாயம் ஜெயிப்போம். யோவான்ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக்கொள்ளும். யார் பலவந்தம் பண்ணுகிறார்களோ அவர்கள் அந்த ராஜ்யத்தினுடைய நிறைவை பிடித்துக் கொள்கிறார்கள். தேவன் நமக்கு இதை செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரு, இது உனக்கு ஏற்படுத்துவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறாரு, நானே செய்வேன்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. சொல்லும் பொழுது சந்தோஷமாக இருக்கிறது, நிறைவாக இருக்கிறது, கர்த்தர் செய்வார் அப்படின்னு ஒரு தைரியம் இருக்கிறது. ஆனால் அதனால் முடியலை, அதனால் காரியங்கள் முடிக்கலை. செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரு, அதுக்கப்புறம் நீங்கள் பலவந்தமான அக்ரெசிவ் பண்ணணும். எந்த அளவுக்கு இது எனக்குரியது, எனக்கு சொந்தமானதுன்னு அக்ரெசிவாக போராட்ட குணத்தோடு எவன் போகிறானோ அவன் தான் அதை சொந்தம் பாராட்டுகிறான், அதை சுதந்திரிக்கிறான். தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நோக்க வச்சு செயல்படுவேன்னு உங்கள்கிட்ட பேசியிருக்கிறார் என்றால் அப்போ தான் எதிர்ப்பு வரும். உங்களுக்கு என்னமே சொல்லலை, நீங்கள் மாட்டுக்கு சும்மா போகிறீங்க, சும்மா வர்றீங்கன்னா உங்களுக்கு எந்த எதிர்ப்பு இருக்காது. நரகமும் எதிர்க்காது, பரலோகமும் சப்போர்ட்டாக இருக்காது. ஏன்னா நீங்கள் தன்னாலே அழிஞ்சு போயிருவீங்க. ஏன்னா இந்த பூமியில் எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஆனால் தேவனோட வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க, வாக்கு தத்தங்களை விசுவாசிக்கிறீங்கன்னா உங்களுக்கு எதிர்க்கிற சக்திகள் உண்டாகும், எதிர்மறையான எண்ணங்கள் உண்டாகும், எதிர்ப்புகள் உண்டாகும். அந்த நேரத்தில் யாருக்கு ஃபைட்டிங் ஸ்பிரிட் இருக்கிறதோ, அக்ரெசிவாக யார் மூவ் ஆகிறார்களோ அவர்கள் மட்டும்தான் சொந்தம் பாராட்டுறாங்க, அவர்கள் மட்டும்தான் அந்த பூமியில் சாதிக்கிறார்கள். சும்மா நான் எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டேன், எனக்கு வம்பு தும்புக்கு போகிறதுக்கெல்லாம் பிடிக்காது, நான் ஒரு சாந்த குணமுள்ளவன்னா உலகத்தில் இருங்க, பக்கத்து வீட்டில் சண்டை போடாதீங்க, ஏற்ற வீட்டில் சண்டை போடாதீங்க, ஒதுங்கி போயிருங்க, நல்லது. ஆனால் ஸ்பிரிச்சுவல் காரியன்னு வரும் பொழுது நீங்கள் அக்ரெசிவ்னஸ் இல்லை என்றால், ஃபைட்டிங் ஸ்பிரிட் இல்லை என்றால் நீங்கள் எதையுமே சுதந்திரிக்க முடியாது. எல்லாத்துக்கும் எதிர்ப்பு இருக்குங்க. சுகத்தை அனுபவிக்கணுமா, சுகத்துக்கு விரதமான காரியங்கள் வரும். செழிப்பை அனுபவிக்கணுமா, செழிப்புக்கு விரதமான காரியங்கள் வரும். அத்தனையின் மத்தியில் இது தேவன் எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்பதை விசுவாசித்தான் சுதந்திரிக்க முடியும். ரட்சிக்கப்பட்ட உடனே தேவனுடைய ஸ்பிரிட் நமக்குள்ள வருது. தேவனுடைய ஸ்பிரிட் பேசிவா இருக்கக்கூடிய ஸ்பிரிட் கிடையாது. தேவனுடைய ஸ்பிரிட்டுங்கிறது அக்ரெசிவாக வேலை செய்யக்கூடிய ஸ்பிரிட்டு, முன்னேறி போகக்கூடிய ஸ்பிரிட்டு. அந்த ஸ்பிரிட் எவனுக்கு இருக்கிறதோ பலவந்தம் பண்ணுகிறான், பலவந்தம் பண்ணுகிறவன் மட்டும்தான் பிடித்துக் கொள்றான். இன்னொரு வசனம் வாசிங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 14:22. சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்கள் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று அநேக உபத்திரவத்தின் வழியே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிற, ராஜ்யத்துக்குள்ள நுழைஞ்சாச்சு. ராஜ்யத்தோட நிறைவை அனுபவிக்க வேண்டும் என்றால் பேசிவாக இருக்கிறீங்க. கடவுள் என்ன சொன்னாரோ அது கர்த்தர் செய்வார், கர்த்தர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அதை கர்த்தர் செய்வார். கொடுக்குற சாமி நமக்கு எப்போ கொடுக்குன்னு நினைக்கோ அப்போ கொடுக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. யார் தீவிரம் காமிக்கிறார்களோ, விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை போராடுகிறார்களோ, சொந்தம் பாராட்டுகிறார்களோ அவர்கள் மட்டும்தான் அதை அனுபவிக்க முடியும். இது ஒரு யுத்தம் மாதிரி. கானான் தேசத்துக்குள்ளே போனோன்னா அப்படியே எல்லாமே கிடச்சிச்சா? வாங்க உங்களுக்காக தான் ரொம்ப நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தான், எப்போ எல்லா பெட்டி படிக்கலையும் எடுத்துகிட்டு போப்பா வந்துட்டாங்க அப்படி எவனா சொன்னானா? யுத்தம் நடந்துச்சா? சுகத்தை அனுபவிக்கணும், வெற்றி அனுபவிக்கணும், நல்வாழ்வை அனுபவிக்கணும் என்றால் வாக்குத்தத்தத்தை சொந்தம் பாராட்டணும், உரிமை பாராட்டணும், கேட்கணும், இது எனக்கு சொந்தம்னு அறியணும், அப்புறம் அக்ரெசிவ்னஸாக போகணும். ஒரு யுத்தம் இருக்குங்க. 2:10 பேசுகிறாரு, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை, யுத்தம் இருக்கு. ஆனால் மாம்சீகமான யுத்தம் கிடையாது. ஆயுதம் இருக்கு, மாம்சீகமான ஆயுதம் கிடையாது. ஒரு ஸ்பிரிச்சுவல் யுத்தம் இருக்கிறது, ஸ்பிரிச்சுவல் ஆயுதம் இருக்கிறது. தவறான எண்ணத்தை மனதில் பிசாசு போட்டுட்டான், நீ முன்னேற முடியாது, ஜெயிக்க முடியாது, வாழ முடியாது, உனக்கு வாழ்க்கை இப்படித்தான்,
உனக்கு அமைஞ்சிருச்சு, நீ மாற்றவே முடியாதுன்னு நினச்சிட்டிங்கன்னா, அது உள்ள போய் பலத்த அரணா மாறிடுச்சுன்னா அதை உடைக்கணும். உடைக்கிறதுக்கு ஆயுதங்கள் இருக்கு. வேதம் பல இடத்துல யுத்தத்தை பற்றி பேசுகிறாருங்க. 2 வசனம் வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 2:3 வாசிக்கிறேன். நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சேவனாய் தீங்கு அனுபவி. போர்ச்சேவன் அர்த்தம், யுத்தத்தில் இருக்கிற மிலிட்ரி மேனா தீங்கு அனுபவி. தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும், தண்டில்னா மிலிட்ரியிலே சேவகம் பண்ணுகிற எவனும், அதான் தண்டு, தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்பு கடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான். அப்போ 2 தீமோத்தேயு 4 எடுப்போம், 7க்கு போயிடுவோம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். 1 தீமோத்தேயு 1:18. குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்கள் படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாரு. எல்லா காரியத்திலும் ஒன்று சொல்றார், ஒரு போராட்டம் இருக்குங்கிறாரு. போராட்டம் இருக்குன்னு சொல்லலை, நல்ல போராட்டம் இருக்குங்கிறாரு. ஏன் நல்ல போராட்டம் இருக்குன்னு சொல்றாருன்னா, அது நம்ம ஜெயிப்போம். அது நாம் ஜெயிக்கும்படியாகவே டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறோம். அந்த யுத்தத்தை ஜெயிப்பதற்கு தேவையான எல்லா அனுகூலங்களையும் நமக்குள்ள வச்சிருக்கிறார். கட்டாயம் ஜெயிப்போம். ஜெயிக்கக்கூடிய தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார்.